இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் இன்றைக்கி ஃபர்டிலைசரை பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் நம்மளோட செல்லப்பிராணிங்களோட அட்டகாசத்தை பார்க்கலாம் வாங்க. வெறும் தோட்டமாக மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம தோட்டத்தில் வந்துட்டு வெறும் செடிகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களும் நிறைய பேர் வருவாங்க. என்னென்னு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இவங்க 3 பேரையும் நான் வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு தோட்டத்தில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பிளான்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேலே. கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களை ஓப்பன் பண்ணி விடும்போது ஃபஸ்ட்டு 3 பேருமே கூண்ட்லேருந்து வெளியே வரவே இல்லைங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்துட்ட பிறகு அவங்கள பிடிக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு பயங்கர குஷி ஆகிட்டாங்க. செம்ம ஜாலியாக இங்கே ஓடிக்கிட்டு அங்கே ஓடிக்கிட்டு எல்லாத்தையுமே அதை வந்து பில்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் தேவையான செடியை வந்து போய் ஸ்மெல் பண்ணிட்டு வர்றதும், இந்த மாதிரி ஓட்டம் கொடுக்குறதும், தோட்டத்து வேலையை பாதி முடிச்சுட்டு கூட எங்களால் இவங்கள பிடிக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு ஒரே எகிரி குச்சித்து ஒரே மாதிரி ஓடிக்கிட்டு, அப்புறம் செடிங்களுக்கு நடுவிலலாம் போய் மறைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே இருந்த பில்லெல்லாம் வந்துட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்றதை பாருங்கள். பார்க்குறதுக்கே உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்திங்க. எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து தடவி கொடுத்துட்ருக்கா பாருங்கள். அவங்களுக்கு சமத்தா அப்படியே உட்காந்து அவள் தடவி கொடுத்தோன்னே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. இவங்க வந்து பில்லு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் மற்ற இலைகளை எதுவுமே குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணலைங்க. வெறும் அங்கே இருக்கிற பில்லுங்க, அப்புறம் அங்கே இருக்கிற வந்துட்டு அந்த வேஸ்ட்டு கீழே போட்டிருக்கிற இலைங்க, அடுத்தது வந்துட்டு வேண்டான்னு நம்ம கட் பண்ணி போடுற இலைங்களை தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது முடிச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அந்த டயர்ட்னஸ் வந்துடுச்சு. ஸோ அப்படியே போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இவங்க மட்டும் வராமல் அடுத்தது பாருங்கள், ஒரு 25 புறாக்கள் வந்து எப்போவுமே தீவனம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கூட வந்துட்டு ஒரு 2 காக்காவும் கம்பல்சரி வந்துடுவாங்க. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் டெய்லி வந்துடுவாங்க. சரி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு, இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இவங்க மட்டும் எகிரி அவரைக்காய் செடி க்ரோ பேக்கில் ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போச்சு இன்றைக்கி செடி காலி அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது சாப்பிடாம வெறும் புல்லை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்கள மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரலாமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு.